ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 6வது சர்க்கம். இதுவரை மகேந்திர பர்வதத்திலிருந்து ஹனுமார் 100 யோஜனை தூரமுள்ள சமுத்திரத்தை தாண்டி பல இன்னல்களை தாண்டி லங்கைக்கு முன்னுள்ள லம்பம் என்ற பர்வதத்திலிருந்து லங்கையை நோட்டமிட்டு பிறகு இரவு நேரத்தில் லங்கையின் கோட்டைக்குள் புகுவதற்கு முயற்சிக்கும் பொழுது லங்கினியால் இடையூறு செய்யப்பட்டு பின்பு அவளுக்கு சாப விமோச்சனம் அளித்துவிட்டு லங்கா நகருக்குள் இரவினில் சீதையை கண்டுபிடிப்பதற்காக நுழைகிறார். அப்பொழுது இரவு நேரத்தின் ரம்யமான அந்த சோலைகளையும் வனங்களையும் மாளிகைகளையும் பிரமிப்புடன் வியந்து கொண்டே அங்குள்ள ராட்சசர்களையும் ராட்சசிகளையும் அவர்கள் வாழும் விதத்தையும் வியந்து கொண்டே சீதா தேவியை லங்காபுரியில் தேடி சுற்றி திரிகிறார். பின்பு வெகுநேரம் ஆகியும் சீதாதேவி கண்ணில் படாததை நினைத்து சற்று சங்கடம் உறுகிறார். மேலே என்ன நடக்கிறது பார்க்கலாம். அந்த காம ரூபியாகிய வானர வீரர், அதாவது இஷ்டம் போல் ரூபம் தரிக்கக்கூடிய என்று பொருள். இஷ்டம் போல் ரூபம் தரிக்கக்கூடியவராகிய அந்த வானர வீரர் மாட மாளிகைகளில் சிந்தனையோடும் வெகு வேகத்தோடும் தாவி தாவி ஒவ்வொரு வீட்டிலும் வனத்திலும் சீதையை தேடி அலைகிறாராம். அப்பொழுது லக்ஷ்மி கடாட்சமாக அதிர்ஷ்டம் பெற்றவராகிய அந்த வானர வீரர் சூரிய காந்தி போல் எப்படி நிலவு பிரகாசிக்கிறதோ அந்த சூரிய காந்தியை பெற்று பிரகாசிக்கிறதோ என்று வியப்புறச் செய்யும் அளவிற்கு வெகு பிரம்மாண்டமாக ஜுவலிப்புடன் விளங்கும் ஒரு பெரிய மாளிகையை, அதாவது ராட்சசேந்திரனான ராவணனது இருப்பிடத்தை அடைந்து விட்டாராம். சிம்மங்களால் எப்படி ஒரு காடானது காவல் செய்யப்பட்டு வருமோ அதுபோல் கொடிய அரக்கர்களால் காவல் செய்யப்பட்டு வரும் அந்த உயர்ந்த மாளிகையை ரகசியமாக ஆராய்ந்து பார்த்து கொண்டே அந்த வானர சிரேஷ்டர் உள்ளே நுழைந்து விட்டாராம். அந்த மாளிகையானது உயர்ந்த வேலைப்பாடுகளுடன் விளங்கிற்றாம். எப்படி இருந்தது என்றால், வேலைப்பாடுகளும் வர்ணஜாலங்களும் வெறும் சாதாரண மையினால் தீட்டப்பட்டவை அல்லவாம். சுவற்றிலுள்ள சித்திரங்கள் கூட பலவிதமான உலோகங்களால், அதாவது வெள்ளி, தங்கம், இப்படிப்பட்ட வைர வைடூரியங்களாலும் உயர்ந்த உலோகங்களாலும் வரையப்பட்டிருந்ததாம். அந்த சித்திரங்கள் பலவிதமான யானைகள், குதிரைகள் போன்றவைகளின் சித்திர ரூபங்களும் விக்கிரகங்களும் சிலைகளும் அழகாக உலோகங்களால் செய்யப்பட்டவையாக இருந்ததாம். மேலும் பல ரத்தினங்களும் உயர்ந்த மிருகங்களுடைய தோளால் போர்த்தப்பட்டதுமாகிய பெரிய சிம்மாசனங்களை கண்டாராம். பலவிதமான வர்ண வேலைப்பாடுகள் நிறைந்ததாகவும் பலவிதமான அலங்கார பொருட்கள் நிரம்பியதாகவும் பலவிதமான அழகிய ஸ்திரீகளால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் அவர்களால் சூழப்பட்டதாகவும் மேன்மையான வீணை தந்தி நாதங்களுக்கு ஒப்பான ஆபரண ஓசைகளால் சப்தமிடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் உள்ள பலவிதமான சந்தனம், அகில் போன்ற வாசனை திரவியங்களால் எங்கும் சுகந்தம் வீசப்பெற்று கொண்டிருப்பதாகவும் உள்ள எங்கும் உயர்ந்த ஆபரணங்களும் வஸ்திரங்களும் அணிந்த பெரிய அசுரர்களும் அழகிய ஸ்திரீகளால் சூழப்பட்டதாகவும் பலவிதமான மந்திரங்களால் ரட்சிக்கப்பட்டதாகவும் ரட்சை செய்யப்பட்டு காக்கப்பட்டு வருவதாகவும் உள்ள பலவிதமான ரத்னங்களாலும் ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட கம்பளங்களாலும் சமுத்திரம் போல் அகண்டு இருக்கக்கூடியதாகிய கூடங்களை உடையதாகவும் உள்ள அந்த பெரிய மாளிகையை அந்த வானர சிரேஷ்டர் கண்டாராம். மலைச்சாரல்களின் இடையில் லங்காபுரியின் நடுவில் ஒரு சிறந்த ஆபரணம் போல் பலவிதமான மிருகங்களாலும் உயர்வகை யானை, குதிரை, தேர் இவைகளாலும் நிரம்பியதும் செல்வத்திற்கு எந்த குறைவும் இல்லாமல் செல்வமே இங்கேதான் உதிக்கிறது என்று நினைக்க தோன்றுவது போலவும் உள்ள அந்த மாளிகையில் ராவணனுடைய சமீபத்தில், அதாவது அந்த ராட்சசேந்திரன் இருக்கும் இடத்திற்கு அருகாமையில் உலாவிக்கொண்டு வேடிக்கை பார்த்தாராம். அந்த மாளிகைக்குள் உள்ள சிறு சிறு மாளிகைகளிலும் புகுந்தும் அதை சுற்றியுள்ள பூந்தோட்டங்களையும் புகுந்தும் அதன் மேல் மாளிகைகளிலும் உப்பரிகைகளிலும் சுதந்திரமாக இரவு நேரத்தில் சிறிய ரூபத்துடன் வானரர் பயமின்றி சுற்றித் திரிந்தாராம். மிக வேகமாக தாவி தாவி தேடிக்கொண்டிருக்கும் அந்த வானர வீரர், வீரியவானான அந்த வானர சிரேஷ்டர் பிரகஸ்தன் என்னும் அசுரனது மாளிகைகளிலும் பாய்ந்து பாய்ந்து சென்றாராம். பின்பு மகா பார்வசு என்னும் அசுரனுடைய மாளிகைகளிலும் தேடி பார்த்து தாவினாராம்.
பிறகு மேகத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் கும்பகர்ணனுடைய மாளிகைகளிலும் அப்படியே ஸ்ரீ நாராயண பக்தரான விபீஷணருடைய மாளிகைகளிலும் அந்த வானர சிரேஷ்டர் தாவினாராம். அந்த மகாபலிஷ்டரான வானர வீரர் மகோதரன் மற்றும் விருபாக்ஷன் என்கின்ற அசுரர்களது வீட்டையும் மாளிகையையும், பின்பு வித்யுத் ஜிஹ்வன் என்ற அசுரனுடைய மாளிகையையும், அப்படியே பெரிய அசுர வீரர்களான வித்யுன்மாலி மற்றும் வஜ்ரதம்ஷ்டன் என்ற அசுரர்களுடைய மாளிகைகளிலும் தேடி பார்த்து பாய்ந்தாராம். மகா தேஜஸ்வியான அந்த வானர வீரர் அந்த இரவில் விடாது மேலும் சுகன், சாரணன், இந்திரஜித்து போன்றவர்களுடைய அந்த அசுரர்களுடைய மாளிகைகளிலும் அவ்வாறே சென்று பார்த்து தேடினாராம். அங்கும் காணாமல் அந்த வானர சிரேஷ்டர் சீதா தேவியை ஜம்புமாலி, சுமாலி, ரஷ்மிகேது என்கின்ற அசுரர்களுடைய வீடுகளிலும், சூரிய சத்ருவினுடைய வீடுகளிலும், மாளிகைகளிலும் அப்படியே தேடி பார்த்து கொண்டே சென்றாராம். அங்கும் சீதாதேவியை காணாத அந்த வாயு குமாரர் மகா கபீஸ்வரர், வஜ்ரகாயன் மற்றும் தூம்ராக்ஷன், சம்பாதி இவர்களுடைய இந்த ராட்சசர்களுடைய வீட்டையும் மாளிகைகளிலும் தாவி தாவி தேடினாராம். அங்கும் காணவில்லையே என்று எண்ணி வானர வீரர் பீமன், வித்யுத்ரூபன், கணன், விகணன், சுகநாசன், வக்ரன், ஷடன், விகடன், பிரம்மகர்ணன், தம்ஷ்ரன், ரோமச்சன் இப்படிப்பட்ட ராட்சசர்களுடைய மாளிகைகளிலும், யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜகிரீவன், நாதி, அதிகாயன், அக்ஷன் இவர்களுடைய மாளிகைகளிலும் வானர வீரர் தேடினாராம். மேலும் காணாது வித்யுத் ஜிஹ்வன், அப்படியே அஸ்திமுகன், அப்படியே அகம்பன், கராலன், பிசாச்சன், சோனிதாக்ஷன் இவர்களுடைய மாளிகைகளிலும் நன்றாக ஆராய்ந்து தேடினாராம். அங்கும் காணாமல் தேவாந்தகன், நரந்தகன், கும்பன், நிகும்பன், உக்ரவக்திரன், கோரன், கோரா ராவன், பவன் இப்படி வரிசையாக எல்லா அசுரர்களுடைய மாளிகைகளிலும் அந்த வானர வீரர் ரகசியமாக இரவு நேரத்தில் யாரும் அறியாமல் தேடி தேடி திரிந்தாராம். அங்கு ஒவ்வொரு மாளிகைகளிலும் ஒவ்வொரு விதமாக விலை மதிக்க முடியாத பலவிதமான செல்வங்களால் நிரம்பப்பட்டிருப்பதும், பலவிதமான வர்ண வேலைப்பாடுகளால் கூடியதுமாகிய அந்த அசுர வீரர்களுடைய செல்வவான்களுடைய மாளிகைகளை நன்றாக பார்த்தாராம். இப்படி நாலா பக்கங்களிலும் உள்ள அத்தனை சிறு மாளிகைகளையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு இப்பொழுது என்ன செய்தாராம் ஹனுமார்? ராட்சசேந்திரனான ராவணனுடைய மாளிகையை அடைந்து விட்டாராம். அந்த ராட்சசேந்திரனுடைய மாளிகைக்குள் பலவிதமான கோரமான ராட்சசர்களும், பலவிதமான சக்தி, தோமரம், சூலம், முத்கரம் போன்ற பயங்கரமான ஆயுதங்களை தரித்து கொண்டு காவல் காத்து வரும் ராட்சசர்களையும் கண்டாராம். மேலும் குரூபிகளாகவும் ராவணனுக்கு இரவு நேரத்தில் ஒருவர் மாற்றி ஒருவராக நின்று காவல் செய்யும் ராட்சச ஸ்திரீகளையும் கண்டாராம். ராட்சசாதிபனான ராவணனுடைய மாளிகையில் வீட்டில் எல்லா சேனைகளையும், அந்தந்த சேனைகளுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய மிகுந்த பருத்த பெரிய சரீரங்களை உடைய ராட்சசர்களையும் அந்த ஹனுமார் கண்டாராம். அந்த ராட்சசேந்திரனான ராவணனுடைய மாளிகைகளை சுற்றி எப்பொழுதும் போர் செய்ய தயாராக நின்று கொண்டிருக்கும் உயர் ஜாதி குதிரைகளையும், சேனைக்கு என்றும் தயாராக உள்ள ஐராவதத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய உயர்வகை யானைகளையும் வரிசையாக நிற்பதை கண்டாராம். அந்த ராவணனது மாளிகையின் உட்புறத்தில் பலவிதமான தங்க வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட குதிரை சிலைகளும் அலங்காரமாக எங்கும் வைக்கப்பட்டிருப்பதையும், பலவிதமான வர்ணத்தால் பலவிதமாக அலங்காரங்களுடன் கூடிய பல்லக்குகளையும், எங்கும் தோரணங்களால் அழகிய பூக்களை உடைய தோரண செடிகளால் சூழப்பட்டதான உப்பரிகைகளையும், சித்திர சாலைகளையும், பலவிதமான அழகிய ஸ்திரீகள் ஆடிக்கொண்டிருக்கும் ஆடல் கூடங்களையும் மண்டபங்களையும் வெறும் போகத்திற்காக மட்டுமே அலங்காரம் செய்து கணக்கிடப்பட்டு கட்டமைப்பு செய்யப்பட்டதாகிய அந்த ராட்சசேந்திரனுடைய மன்மதனின் வாசஸ்தானமே இதுதானோ என்று தோன்றும் அளவிற்கு உயர்ந்த வேலைப்பாட்டுடன் கூடிய அந்த ராட்சசேஸ்வரனாகிய ராவணனுடைய மாளிகையை சுற்றி சுற்றி அந்த வானர வீரர் வியந்து பார்த்தாராம். இந்த
வெளிமண்டபங்களுக்கெல்லாம் நடுவில் உயர்ந்ததாகிய ஒரு உள்மண்டபம் தென்பட்டதாம். அது ஸ்வர்ண வேலைப்பாடுகளுடன் மயில் கூட்டங்களாலும் பலவிதமான கொடி ஸ்தம்பங்களாலும் சுகந்தம் வீசுகின்ற வர்ண கொடிகளாலும் இரத்தினங்களாலும் இழைக்கப்பெற்று உலகில் உள்ள உயர்ந்த கட்டமைப்பு வேலைப்பாடுகள் தெரிந்த அனைத்து சிற்பிகளாலும் செய்யப்பட்ட இழைக்கப்பட்ட அந்த பூதபதியாகிய பரமசிவரின் வீட்டை போல் இருக்கின்ற உயர்ந்ததாகிய ஒரு முக்கிய கிரகத்தை அந்த வானர வீரர் நடுவில் கண்டாராம். அந்த தருணத்தில் வெளிமண்டபம் எப்படி சூரியனுடைய காந்தியை வாங்கி நிற்கும் நிலவு போல் ஒளிர்ந்ததோ, அந்த உள்மண்டபமானது ராட்சச வீரனான ராட்சச கூட்டத்தின் தலைவனான அந்த ராவணனது காந்தியை வாங்கி பிரகாசிப்பது போல் தோன்றிற்றாம். அங்கே அந்த அந்தப்புரத்தில் ஸ்வர்ணமயமாக இருக்கும் படுக்கைகளையும் எங்கும் மரமோ பித்தளையோ வெள்ளியோ தென்படாது உயர்ந்த ஸ்வர்ணங்களும் வைர வைடூரியங்களாலும் இழைக்கப்பட்டு ஒளிர்ந்து கொண்டிருக்கும் பலவிதமான பெரிய உயர்ந்த ஆசனங்களை கண்டாராம். எங்கும் உயர்ந்த வகை குடிபானம், அதாவது மதுபானம் நிறைக்கப்பெற்ற ஸ்வர்ணத்தால் ஆகிய பாத்திரங்களையும் இரத்தினமிழைத்ததாக உள்ள பாத்திரங்களையும் எங்கும் வைக்கப்பட்டிருப்பதாக பார்த்தாராம். அங்கு சங்கீதம் போல் இனிமையாக ஒலிக்கின்ற பெண்களது கொலுசினால் ஏற்படும் ஓசையையும் இடுப்பில் அணிந்திருக்கும் ஒட்டியானத்தினால் ஏற்படும் சலங்கை ஓசைகளையும் இந்த ஆரவாரத்தால் மிக ஒலிக்கின்ற மிருதங்கம் கரதாளம் போன்ற கோஷங்கள் கூட அதன் மதிப்பை சிறிது இழந்து குறைவாக முழங்கிக் கொண்டிருப்பதையும் மாட வரிசைகளையும் அழகிய பெண்களால் சூழப்பட்டதாகிய அந்த உள்ளே புகுந்தால் வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் திண்டாடும் அளவிற்கு ஒன்றுக்குள் ஒன்று வைத்து அடுக்கி செய்யப்பட்டிருந்த அந்த கூடங்களையும் மண்டபங்களையும் மாளிகைகளையும் வியப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டே நுழைந்து விட்டாராம் ஹனுமார். 6வது சர்க்கம் முற்றிற்று.